அது விசாகப்பட்டினம் கடல். கரையில் ஒரு பெரிய கப்பல் இருந்துச்சு. அந்த கப்பலை பார்த்த நவீன் அவனுடைய மனைவி கல்பனா உடனே அந்த கப்பல் கிட்ட போய் அந்த கப்பல் எஜமானியான பிரசாந்த் கிட்ட, சார், இந்த கப்பல் உங்களோடதா? ஆமாம் சார், இந்த கப்பல் என்னோடது தான். ஏன் கேட்குறீங்க? ஒன்றும் இல்லை சார், நாங்கள் எல்லா சண்டேவும் இந்த இடத்துக்கு வருவோம். ஆனால் என்றைக்கும் இவ்வளோ பெரிய கப்பலை பார்த்ததில்ல, அதனால தான் உங்ககிட்ட கேட்டேன். ஓஹோ சார், நாங்கள் எல்லா மாதமும் ஒரு தடவை தான் இந்த கப்பலை இங்கே நிறுத்தோம், அதனால தான் உங்களுக்கு இந்த கப்பலை பற்றி தெரியலை. ஓஹோ அப்படியா? உடனே கல்பனா, என்னங்க, எனக்கு ஒரு தடவை இந்த கப்பலில் பிரயாணம் பண்ணணும் போல் இருக்குது. உடனே பிரசாந்த், அவ்வளோதானே, நீங்கள் உடனே இந்த கப்பலில் ஏறுங்க, நான் உங்களுக்கு இந்த கடல் மொத்தத்தையும் சுற்றி காணிக்கிறேன். சரின்னு 2 பேரும் அந்த கப்பலில் ஏறுறாங்க. அவங்கள பார்த்து இன்னும் ஒரு கணவன் மனைவியும் அந்த கப்பலில் ஏறுறாங்க. அவங்க சந்தோஷமாக பேசிக்கிட்டே அந்த கப்பலில் பிரயாணம் பண்ணுறாங்க. கொஞ்ச தூரம் போன உடனே அந்த கப்பல் ஒரு இடத்துல நின்றுடுது. உடனே நவீன், என்னாச்சு, எதுக்காக இந்த கப்பல் நின்று போச்சு அப்படின்னா. உடனே பிரசாந்த் அங்கே வந்து, ஐயோ என்னை மன்னிச்சிருங்க, எதுக்காக இந்த கப்பல் நின்றுச்சுன்னு எனக்கு தெரியலை அப்படின்னாரு. நான் உடனே போய் என்ன ஆச்சுன்னு பார்த்துட்டு வரேன் அப்படின்னு அந்த இடத்துலேருந்து போயிடுறாரு. ராத்திரி ஆச்சு. என்ன ஆச்சுன்னு பார்க்க போன பிரசாந்த் திரும்பி வரவே இல்லை. உள்ளே இருந்த 4 பேரும் பயந்து போயிட்டாங்க. ஐயோ, என்ன இந்த பிரசாந்த் திரும்ப வரவே இல்லை, எனக்கு என்னதோ பயமாக இருக்குது, அனாவசியமாக இந்த கப்பலில் ஏறிட்டேன். அப்போது பிரசாந்த் 3 தலை இருக்கிற ஒரு பேயா மாதிரி, என்ன எல்லாரும் பயப்பட்டுட்ருக்கீங்க, நீங்கள் இந்த கப்பலில் ஏறி நல்ல வேலை பண்ணியிருக்கீங்க, நீங்கள் இந்த கப்பலில் ஏறலைன்னா எப்படி எனக்கு சாப்பாடு கிடைக்கும்னு சொல்லுங்கள். ஐயோ பேய், பிரசாந்த் எங்கே இருக்கீங்க அப்படின்னு சத்தமாக கத்துனா கல்பனா. உனக்கு இன்னும் புரியலையா? பிரசாந்தும் நான் தான், பேயும் நான் தான் அப்படின்னு பேய் மனுஷ ரூபத்துக்கு மாறி, இப்போ புரிஞ்சுதான் அப்படின்னு திரும்பவும் பேயா மாதிரி அங்கே இருந்த எல்லாரையும் கொன்னுச்சு, நவீனை தவிர. உடனே பேய் தன்னோட மனசுக்குள்ளே, இவனை நம்ம உயிரோடு வச்சுக்கலாம், அதுக்கப்புறம் இன்னும் ஒரு 2 பேர் கிடச்சதுக்கப்புறம் சேர்த்து வச்சு சாப்பிடலாம். உடனே பேய், ஏய் என்ன பார்க்குற, நான் உன்னை ஏன் கொல்லலைன்னு தானே நினைக்கிறேன், எனக்கு இருக்கிறது 3 தலைங்க, அந்த 3 தலைங்களுக்கு 3 பேர் போதும், அதனால தான் உன்னை கொல்லாமல் வச்சுருக்கேன் அப்படின்னுது. அதுக்கப்புறம் எல்லாரும் கிடைச்சதுக்கப்புறம் உன்னையும் சேர்த்து கொள்கிறேன். ஹே, எதுக்காக இப்படியெல்லாம் பண்ணுற? நீ உண்மையிலேயே யார்? நான் யாருன்ற உண்மையை யாருக்கும் சொன்னதில்லை, ஆனால் நீ எனக்கு சீக்கிரத்திலே சாப்பாடாக போகிறல்ல, அதனால நான் என் கதையை சொல்கிறேன். என் பேர் லாவண்யா, இந்த கப்பலோடைய எஜமானி தான் என்னோட அப்பா. ஒரு நாள் நான் எங்கள் அப்பா கிட்ட ரொம்ப வருத்தத்தோட இந்த கப்பலில் பிரயாணம் பண்ணவங்களை பற்றி சொல்லிகிட்டு இருந்தேன். அப்போ இந்த இடத்துக்கு கப்பல் வந்த உடனே திடீர்னு தீ பற்றி எரிய ஆரம்பிச்சிடுச்சு. அதை பார்த்து எங்கள் அப்பா உடனே பயந்து போய் நெஞ்சு வலி வந்து கீழே விழுந்து இறந்துட்டாரு. நான் இந்த கப்பல்லையே இருந்து பசி தாகம் எல்லாத்தோடையும் சேர்ந்து பல வேதனையை அனுபவித்து இங்கேயே இறந்து போயிட்டேன். அதனால தான் இப்போ பேயா மாறி இங்கே சுற்றிட்டுருக்கேன். செத்து போன எங்கள் அப்பா ரூபத்துக்கு மாறி எல்லாரையும் கொன்று சாப்பிட்டுட்ருக்கேன். இதெல்லாம் என்னுடைய பசியை தீர்த்துக்கிறதுக்காக தான் அப்படின்னு சொல்லிச்சு. அப்படி இதை கேட்ட நவீன், அப்படின்னா எல்லாரையும் கொன்னுட்டல்ல, என்னையும் ஏன் உயிரோட வச்சுருக்கேன், என்னையும் கொன்னுரு அப்படின்னா. என் கதை அத்தனையும் கேட்டதுக்கப்புறமும் நீ என் புரியலைல்ல, எனக்கு இருக்கிறது 3 தலைங்க, அந்த 3 தலைங்களுக்கு 3 பேர் போதும், இன்னும் 2 பேர் கிடச்சதுக்கப்புறம் உன்னையும் வச்சு சாப்பிட்றேன் அப்படின்னு சிரிச்சுது. இன்னும் அந்த பேய் எந்த கரைக்கு போய் சேருமோ, இன்னும் அந்த பேய் யாரையெல்லாம் கொல்லுமோ அப்படின்றது கடவுளுக்கு